சரி விஜய் இது சங்கீதா அவங்க மனைவி விவகாரத்துக்கு இருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா குய்யோ முறையா ஆச்சா போச்சா. விஜய் வந்து ஒரு அப்புழக்கட்டவர். நீங்க பாத்தீங்களா விஜயோட லட்சணத்தை? பாத்தீங்களா விஜய்க்கு பாத்தீங்களா வந்து நடிகையோட தொடர்பு? விஜய்க்கு பாத்தீங்களா இந்த 3 எழுத்து இந்த 4 எழுத்தோட இது? யாரு? சங்கீதா. ஒரு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 பசங்க ஸ்கூலுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. ஒரு கணவன் இன்னைக்கு தமிழக அரசியலில் இந்திய ஊடகங்களில் மிகப்பெரிய பிரபலமாக இருக்கிறார். தமிழக அரசியல் மிக முக்கிய புள்ளியா இருக்காரு. இந்த நேரத்துல நீங்க வந்து இதை போடணும். நாம கேட்கலங்க. பொது வழியில் இது நான் வந்து சோசியல் மீடியாவில் படிக்கிற ஒவ்வொரு செய்தி தான் சொல்றேன். இப்போ ஏங்க வந்து இந்த விஷயத்தை நீங்க வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஒரு மாசம் தான் இருக்குது. இப்போ ஏன் நீங்க வந்து இந்த பூதாகரமாக்குறீங்க? எம்ஜிஆர் அரசியலுக்குள் வந்துட்டார் அப்படின் பொழுது எம்ஜிஆரை அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியாத பொழுது, அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத பொழுது, ஏன்னா மக்களுடைய செல்வாக்கு அப்படி ஆயிப்போச்சு. எம்ஜிஆருக்கு இந்த நடிகை கிசுகிசு, எம்ஜிஆர் அந்த நடிகை தனிமையில சந்திச்சுட்டாங்க, எம்ஜிஆர் கூட இந்த நடிகை தான் இருக்காங்க. என்னங்க வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக் ஆகும் அப்படின்னு நினைச்ச பொழுது அதெல்லாம் கிடையாது. அது அவருடைய பர்சனல் வாழ்க்கைங்க. அதை தாண்டி மக்கள் செல்வாங்க. எம்ஜிஆருக்கு அப்படிதான். இப்போ என்னத்துக்கு இந்த குற்றச்சாட்டு? இப்போ என்னத்துக்கு இந்த மனு தாக்கல்? இப்போ ஏன் விஜயை போக்கஸ் பண்ணி இந்த விஷயங்கள் அப்படின் பொழுது இதுல அரசியல் இருக்குப்பா. இந்த அரசியல் களத்துக்குள்ள விஜய் குறிப்பாக 2026ல ஒரு பவுடர் பூசினவர், ஒரு பால்வாடி, அவர் இந்த அளவுக்கு வருவார்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த வளர்ச்சி, அந்த காண்டு